My friend, this is a time to end for your trouble, your struggles. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிற ஒரு உன்னதமான நேரம் இதுவாகும். God wants to strengthen you with his love. ஆண்டவராகிய கடவுள் அவருடைய அன்பினால் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள், நீங்கள் வலிமை அடைகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள் அகன்று போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து விடுகிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் தீமையை எதிர்த்து வெல்லுகிறவர்களாக மாறி விடுகிறீர்கள். Look God and receive your blessing right now. ஆண்டவரை பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah, Hallelujah, Hallelujah. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், மகிமைப்படுத்துகிறோம், இன்ப நாமம். லோரமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், இன்ப நாமம். மீண்டுமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடுங்கள், இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு அன்பானவர்களே. இயேசுவின் நாமத்திலே நமக்கு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்திலே நமக்கு சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே நமக்கு வாழ்வு உண்டு. அவருடைய நாமத்தை பாடுங்கள், அவருடைய நாமத்தை நோக்கி ஜெபியுங்கள் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் யாவும் வணங்கும் என்று சொல்லி இருக்கிறீர். இதோ இந்த நேரத்திலே உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக, இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பதாக ஒவ்வொரு நோய்களும் இப்பொழுது குணமடைவதாக, ஒவ்வொரு கட்டுகளும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக. உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக சகல முழங்கால்களும் அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக எல்லா அந்தகார வல்லமைகளும் அகன்று போவதாக, நீங்கி போவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியே வரும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம், வெளியே போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள், ஒவ்வொருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எதிராக, ஒவ்வொருடைய வாழ்வின் மகிழ்ச்சிக்கு எதிராக, ஒவ்வொருடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா தீமையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது விலகி போவதாக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்கட்டும் இந்த நேரத்திலே, ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டாகட்டும் இந்த நேரத்திலே. லோருமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது எழுந்து நிற்கலாம். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது நிற்கின்றோம் அன்பானவர்களே. இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாடுகளை மட்டும் சிந்திக்கின்ற ஒரு காலம் அல்ல. இந்த தவக்காலம் இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை பெற்று புதுவாழ்வு வாழுகின்ற உன்னதமான ஒரு காலமாகும். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எதற்காக? நாம் ஒவ்வொருவரும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து, தீமையிலிருந்து நாம் எல்லோரும் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு சிலுவையினால் நமக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உன்னதமான ஒரு பாடமாகும். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவரை போற்றி மாட்சிப்படுத்த போகின்றோம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த புது வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற போகின்றோம். இந்த ஜெப ஆராதனை இயேசு மரித்தார் என்பதோடு மட்டும் நின்று விடுவதல்ல. இந்த சுப வழிபாடு என்பது இயேசு எங்களுக்காக உயிர்த்து விட்டார் என்பதை மையப்படுத்துகிற ஒன்றாகும். ஆகவே இயேசு உயிரோடு வாழுகின்றார். இயேசு இன்றைக்கும் எங்களோடு உயிர்த்த கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மை கல்லறை என்கிற வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, எங்களை பாவம் என்கிற கல்லறையிலிருந்து உயிர்ப்பிப்பதற்காக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்தும் எங்களை விடுவித்து வாழ வைப்பதற்காகவே இயேசு இந்த நேரத்தில் எங்களோடு உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி உள்ளங்களை உயர்த்துங்கள். ஆண்டவருக்காக புகழ்ச்சி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை துதியுங்கள். இந்த பாடல்களை பாடும் பொழுது எல்லோரும் வாய்களை திறந்து நீங்கள் பாடுங்கள். அதுபோல நாம் எல்லோரும் ஆண்டவரை போற்றுவோம் என்று சொல்லும் பொழுது உற்சாகமாக நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே வல்லமையோடு இருக்கின்றார், விடுதலையோடு இருக்கின்றார், வெற்றி தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை ஐயழ்வதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அந்த இறைவன் நம்மோடு கூட இப்பொழுது பிரசன்னமாக இருக்கிறதுனாலே அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை ஐயழ்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பாருங்கள் அழகை. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர மாட்டார். உன் வாழ்க்கை ஒருபோதும் வெற்றியாக மாறாது. உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெளிச்சம் வராது, சந்தோஷம் வராது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்காது. நீங்கள் விரும்புவது போல உங்கள் குடும்பம் அமையாது என்றுதான் எப்பொழுதும் அழகை நம்மோடு பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக என்றால் நம்மை விடுவித்து வாழ வைப்பதற்காக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு நிறைவாழ்வு கொடுக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வரும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வேண்டிய விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஏனென்றால் நம்மை உண்டாக்கிய கடவுள் மரித்து போகவில்லை, அவர் உயிரோடு இருக்கின்றார். எங்கள் துன்பங்களை கஷ்டங்களை ஏற்று அவர் மரித்தார். ஆனால் அனைத்திலும் இருந்து அவர் விடுதலை பெற்றிருக்கின்றார். அதனால தான் அந்த ஆண்டவரை பார்த்து நாம் எல்லாரும் பாடி அவரை மாட்சிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயழ்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடயமும் துருகமும் புலனவரே. கேடயமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயழ்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயழ்வதும் இல்லை. சாபமான மனிதரின் பாவரூபமானாரே, பாவங்களை போக்கவே பலியாக ஆனாரே. சாபமான மனிதரின் பாவரூபமானாரே, பாவங்களை போக்கவே பலியாக ஆனாரே. இயேசு என்னும் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு, இயேசு என்னும் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு, எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை அயழ்வதும் இல்லை.
அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாம் எல்லோரும் இப்பொழுது கல்வாரி சிலுவையின் பிரசன்னத்திலே நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே நாம் நிற்கின்றோம். We are standing on the holy ground. பரிசுத்தமான இடத்திலே நாம் இப்பொழுது ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பானவர்களே, God's eyes seeing you. கடவுளுடைய கண்கள் இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆட்கொண்டு அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறது. We are standing on the holy presence. தூய்மையான பிரசன்னத்திலே இப்பொழுது நாம் நிற்கின்றோம். God wants to bless you and your family and your future and your children and your marriage. ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் திருமண வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to fill your heart with peace. ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே உங்கள் உள்ளத்தை அவருடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்ப விரும்புகிறார். சமாதானம் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். பல போராட்டங்களோடு குழப்பங்களோடு இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். My friend, this is a time to end for your trouble, your struggles. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிற ஒரு உன்னதமான நேரம் இதுவாகும். God wants to strengthen you with his love. ஆண்டவராகிய கடவுள் அவருடைய அன்பினால் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள், நீங்கள் வலிமை அடைகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள் அகன்று போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து விடுகிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் தீமையை எதிர்த்து வெல்லுகிறவர்களாக மாறி விடுகிறீர்கள். சிறையிலிருந்து வெளியே வர ஆரம்பித்து விடுகிறீர்கள். சங்கிலி கட்டுகள் அறுந்து விழ ஆரம்பித்து விடுகிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கி போய் விடுகிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடை கற்களும் அகன்று போய் விடுகிறது. உங்கள் பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர முடியாதபடி என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை ஆண்டவர் அகற்றி போடுகிறார். அன்பானவர்களே, அது அகன்று போகும் பொழுது உங்கள் குடும்பத்துக்குள்ளே தெய்வீக அபிஷேகம் இறங்கி வருகிறது. அங்கே இருக்கிற குழப்பத்தின் ஆவி விரண்டு ஓடுகிறது. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தரித்திரத்தின் ஆவி விரண்டு ஓடுகிறது. இல்லாமையின் ஆவி வெளியேறி விடுகிறது. உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்து விடுகிறது. Look God and receive your blessing right now. ஆண்டவரை பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah, Hallelujah, Hallelujah. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் அப்படி ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களை பாவத்தில் இருந்து மீட்டு கொண்ட தெய்வமே, எங்களை பாவத்தின் இருளில் இருந்து மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே, சிலுவையினால் எங்களுக்கு வாழ்வளித்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் உள்ளத்தை உயர்த்தி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் குரலை உயர்த்தி நாங்கள் உம்மை போற்றுகிறோம்.
எங்கள் குடும்பத்தோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்கு புது வாழ்வு தந்த ஆண்டவரே, எங்களுக்கு நிறைவாழ்வு தந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையினால் எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்கள் சாபங்களில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவரே, எங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவரே, பாவத்தின் சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்களுக்காக காயப்பட்ட இயேசுவே, எங்களுக்காக காரி துப்பப்பட்ட இயேசுவே, எங்கள் சாபங்களை எல்லாம் உம்மேல் ஏற்றுக்கொண்டீரே, எங்கள் வேதனைகள் எல்லாம் உம்மேல் ஏற்றுக்கொண்டீரே, எங்கள் நோய்களை எல்லாம் உம்மேல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்வளிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையை பார்த்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலே எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை குணமாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்வு தந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்துகிற தெய்வமே, எங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்படி ஆண்டவரை போற்றி கொண்டிருங்கள். ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலே ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த துதி நேரத்திலே ஆண்டவர் அதிசயமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய கல்வாரி சிலுவையின் வல்லமையை இந்த ஆலயத்திலே ஊற்றி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவருடைய வல்லமையினால், இயேசுவின் வல்லமையினால் உங்கள் உடலிலே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நோய்கள் மறைந்து கொண்டிருக்கின்றது. இயேசு எங்கள் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். அன்பானவர்களே, இயேசு உங்கள் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆண்டவரை பார்த்து துதியுங்கள். இயேசுவே, என் நோய்கள் மறைவதற்காக ஸ்தோத்திரம், என் பலவீனங்கள் நீங்கி போவதற்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருங்கள். இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தை நோக்கி துதி எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உடலிலும், உள்ளத்திலும், குடும்பத்திலும் பரலோக வல்லமை இறங்கி வருவதாக, பரலோக வல்லமை இறங்கி வருவதாக. இந்த துதி நேரத்திலே இவர்கள் மேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற எல்லா இருளின் வல்லமைகளும், இருளின் நெருப்பும் இப்பொழுது அணைந்து போவதாக. விடுதலை கிடைப்பதாக, விடுதலை கிடைப்பதாக. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்திலே வெள்ளி இல்லை, வெள்ளி இல்லை, எங்களிடத்திலே பொன்னும் இல்லை. இயேசுவின் நாமம் ஒன்றுதான் இருக்கிறது. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் ஒன்றுதான் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் விடுதலை கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டாவதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். தூரமாக கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். துன்பம் மேற்கொண்டு அமிழ்ந்து விடாமல் தூக்கி எடுத்தீரே, துன்பம் மேற்கொண்டு அமிழ்ந்து விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றிடுவேன். உயிருள்ள
உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. தூரமாக கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கினீர், சுகமாய் வாழ வைத்தீர். நீர் என்னை குணமாக்கினீர், சுகமாய் வாழ வைத்தீர். தூரமாக நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா 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 எல்லாரும் உங்கள் ரெண்டு கரங்களையும் விரித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பொழுது பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நிற்கிறேன், என்னை தொடும். உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். இயேசுவே, நான் நோயோடு வந்திருக்கிறேன், என் நோயை குணமாக்கும். இயேசுவே, நான் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நீர் இப்பொழுது விடுதலை தாரும். உம்முடைய வல்லமையின் மேல் இறங்கட்டும் என்று கேளுங்கள். Ask God to touch you right now. Ask God to fill you with His mighty presence. Hallelujah. கரங்கள் விரிந்திருக்கட்டும், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிற தீமைகள், பாரங்கள், கட்டுக்கள், நோய்கள், இருளின் வல்லமைகள் இப்பொழுது வெளியே போகட்டும், நீங்கி போகட்டும். ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய வல்லமையினால் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் திரு இரத்தத்தினால் இப்பொழுது எல்லோரும் சுகமடையட்டும். பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். Praise you, Jesus.
தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.